Hello friends, வணக்கம். வெல்கம் டு பேஷன் கிச்சன். நான் பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் பார்க்குறது இதுவே முறைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். வெஜிடபிள் பேன் கேக்ஸ், அதாவது எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஒரு பேன் கேக் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 கப் அளவு அரிசி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். ஒரு 3-4 மணி நேரம் இதை நல்லா ஊறணும். நீங்கள் பச்சரிசியே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். நான் பாதி இட்லி அரிசி பாதி பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை நல்லா மையாக அரைச்சிக்க போகிறோம். இது கூடவே இஞ்சி ஒரு துண்டளவு 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கணும். 3 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். அரிசி அரைக்கும் போதே இது கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு நான் எடுத்துக்கிறேன். சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் 4 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்காக இருந்தால் நீங்கள் 4 எடுத்துக்கலாம். இது ரொம்ப பெருசுன்றதுனால நான் 2 எடுத்திருக்கேன். நல்லா வேக விட்டு தோலை உரித்து இது மாதிரி அரைக்கும் போதே சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது அரிசி மாவும் அரைச்சாச்சு, கூடவே உருளைக்கிழங்கு போட்டும் நல்லா அரைச்சிட்டேன். வெண்ணெய் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த அரைச்ச மாவு கூடவே வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸ்லாம் உங்கள் சாய்ஸ் தான். நான் கேரட் எடுத்துக்கிறேன். 1.5 கப்பு கேரட் எடுத்துக்கிறேன். 3 கப்பு அரிசினா அதில் பாதி அளவு வெஜிடபிள்ஸ் அப்படின்னு கணக்கு வச்சு ஒரு வெஜிடபிளும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1.5 கப்பு குடமிளகா போட்டுக்கிறேன். காய்கறி சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. தக்காளி, என்னென்னா எல்லாத்தையும் பொடியாக நறுக்கிக்கணும். நீங்கள் எத்தனை காய் வேணாலும் ஆட் பண்ணலாம். எல்லாமே பொடியாக நறுக்கிக்கோங்க. இது கூடவே கீரை கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாமே 1.5 கப்பு தான் எடுத்திருக்கேன் நான். இது கூடவே 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கடைசியாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப இது அடை மாவு அளவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரவை தோசை அளவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி அளவு கலந்து வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதை சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துப்போம். ரொம்ப மெலிசாவும் இடாதீங்க, ஓரளவு திக்காக தான் இருக்கணும். சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு லிட்டு வச்சு மூடிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். சைட்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா ப்ரௌன் கலர் வந்திருக்கு. நம்ம இப்போ திருப்பி போடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, மீடியமாகவே வச்சு நல்லா இந்த பக்கமும் மூடி வேக விடுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். போட்ட வெஜிடபிள்ஸோட டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேன் கேக். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான வெஜிடபிள் பேன் கேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.